ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெரிய நெல்லிக்காயின் பயன்கள் அறிவோம். இதில் பெருமளவு விட்டமின் சி நிறைந்துள்ளது. நெல்லிக்காய் இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்கும். உடம்பில் இருக்கிற ரணங்களை சீக்கிரமாக ஆற்றும். வயிற்றுப்புண்களை குணமாக்கும். இதயத்திற்கு நல்லது. நோய் தொற்றுகள் வராமல் காக்கும். நம் உடம்பில் வளர்ச்சிதை மாற்றம் நிகழும் போது ஒவ்வொரு செல்லில் இருந்தும் கழிவுகள் வெளியேறும். இந்த கழிவுகள் வெளியேறவில்லை என்றால் உடலில் வீக்கம் ஏற்படுவதில் ஆரம்பித்து புற்றுநோய் வரை வருவதற்கு வாய்ப்பிருக்கிறது. நெல்லிக்காய் கழிவுகளை வெளியேற்ற பெரிதும் உதவுகிறது. பெரிய நெல்லிக்காயை சாப்பிடும்போது நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை தந்து நம்மை பாதுகாக்கிறது. பெரிய நெல்லிக்காய் சாப்பிட்டால் சளி பிடிக்கும் என்று நிறைய பேர் நினைக்கிறீர்கள். உண்மையில் இதில் இருக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி நம் உடம்பில் இருக்கிற கபத்தை வெளியேற்றும். அதை தான் நாம் சளி பிடித்து கொண்டதாக நினைக்கிறோம். இரவில் நெல்லிக்காய் சாப்பிட்டால் தொண்டை கரகரப்பு ஏற்படும். குழந்தைகளுடைய வாட்டர் பாட்டிலில் ஒரு நெல்லிக்காயை கட் பண்ணி போட்டு அதில் தண்ணீரை ஊற்றி விடலாம். நெல்லிக்காய் ஊறிய இந்த தண்ணீரை குடித்தாலே குழந்தைகளுக்கு போதுமான விட்டமின் சி கிடைத்துவிடும். ஆனால் குழந்தைகளுக்கு மாலை 5 மணிக்கு மேல் நெல்லிக்காய் சாப்பிட கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். பெரிய நெல்லிக்காயையோ அதன் சாற்றையோ நேரடியாக எடுத்துக்கொள்ள முடியாதவர்கள் நெல்லிக்காயுடன் வறுத்த உளுந்து, காய்ந்த மிளகாய், தேங்காய், உப்பு சேர்த்து அரைத்து துவையலாக சாப்பிடலாம். ரசமாக செய்தும் சாப்பிடலாம். ஊறுகாய் செய்தும் சாப்பிடலாம். பெரிய நெல்லிக்காய் 6 கீற்றுகளாக இருக்கும். அதில் 2 கீற்றுகளை பெரியவர்கள் தினசரி சாப்பிட்டால் போதும். சாறாக குடிக்கிறீர்கள் என்றால் அரை நெல்லிக்காய் போதும். குழந்தைகளுக்கு தினமும் ஒரு கீற்று போதும். விட்டமின் சி கொண்ட, நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட, இனிப்பு, புளிப்பு, கசப்பு, உப்பு சுவைகளை கொண்ட இந்த அருமையான நெல்லிக்காயை நம் தினசரி உணவில் சேர்த்து நோயற்ற வாழ்வை வாழ்வோம். நன்றி.